நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம், ஏதாவது குப்பை இல்லை டயரு வேஸ்ட் இருந்ததுன்னா உடனே தீ வச்சு கொளுத்திடுறது. இதனால இவ்வளோ தூரத்துக்கு காற்று மாசுபடுதுன்னு பாருங்க. விஷ வாயு வந்துட்டு இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு அதை பாதிக்குதுன்னு பாருங்க. இதை ஏன் செய்யறாங்க? ஒரு குப்பை மேடு இருந்ததுன்னா உடனே தீ வச்சு கொளுத்துறது. பெரிய குப்பை மேடு எரிஞ்சிட்டு கிடக்கும் வார கணக்கில். ஒரு கெட்ட பழக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்குது, குப்பையை தீ வச்சு கொளுத்துறது. இந்த பெரிய டேஞ்சர் என்னன்னா, ஒரு மரத்துக்கு அடியில் குப்பையை போட்டு இலையில போட்டு தீ வச்சு கொளுத்துவோம். அந்த மரமே செத்து போயிடும். அந்த இலை அங்கே இருக்கிறதா ஒரு தப்பும் கிடையாது. இப்போ டெல்லி மாதிரி இடத்துல பயங்கரமான புகை மண்டலம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய விளை நிலங்கள் இருக்கக்கூடிய விவசாய முடிஞ்ச பிறகு உள்ள மீதி இருக்கிற ஸ்டபிள்ஸ் அதை தீ வச்சு கொளுத்திட்டு இருக்கிறதுனால பெரிய ஆபத்து இருக்குன்னு அங்கே சொல்றாங்க. கண்ணு தெரியாம இருக்குன்னு சொல்றாங்க. விமானம் புறப்பட முடியாம இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உடனடியாக இந்த ரெட் ஹில்ஸ் ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து இதை அணைக்க சொல்லியிருக்கிறோம். அவங்க உடனே அணைச்சிருவாங்க. தயவு செய்து இந்த பழக்கத்தை கைவிட்டுருங்க. குப்பையில நம்ம எரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது இலைகளா இருக்கலாம், இல்லை இயற்கையான பொருட்களா இருந்துச்சுன்னா நிலத்திலேயே அது இயற்கையிலேயே அது மக்கி போயிடும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இலை பூ காய் எல்லாம் நிலத்தில் நடந்த ஒரு தப்பு கிடையாது. டயர் எரிக்கக்கூடாது, பிளாஸ்டிக் எரிக்கக்கூடாது. ஒரு பெரிய ஆபத்து. அறிவியல் தெரியாத காட்டு மிராண்டிகள் அந்த மாதிரி வேலை செய்வாங்க. ப்ளீஸ் அவாய்ட் பர்னிங் வேஸ்ட், எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த தலைமுறை நிம்மதியாக வாழ்றதுக்கு இது நம்ம அவசியம் இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும். ஓகே.